அம்மா இன்னைக்கு நம்ம ஒரு மேஜிக் பண்ணலாமா? ஓகே பண்ணலாமே. சரி ஓகே. இப்போ மேஜிக்கு நம்ம இன்னைக்கு லாவா லேம்ப் பண்ணலாம். ஓகேவாம்மா? ஓகே சமயம் லாவா லேம்ப் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லாவா லேம்ப் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்? ஃப்ளாக்ஸ், ஸ்பூன், ஸ்டீரிங் ஸ்டிக், ட்ரே, சிட்ரிக் ஆசிட், பேக்கிங் சோடா, அப்புறமா ரெட் ஃபுட் கலர் தேவைப்படும்மா. ஓகேம்மா. ஸோ இதில் மெட்டீரியல்ஸும் நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சாச்சு. அப்புறமா நம்மளுக்கு வீட்டிலேருந்து ஃப்ளாஷ் லைட்டும், குக்கிங் ஆயில், வாட்டர் தேவைப்படும். ஓகே சமயம், தீஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ் இல்லையா? இப்போ நம்மளுக்கு இதை பண்ணுறதுக்கு 6 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட், ஒரு ஃப்ளாஸ்கில் 5 ml ஆஃப் தண்ணி எடுத்துக்கணும். ஓகே, 5 ml ஆஃப் வாட்டரை நம்ம வந்து ஃப்ளாஸ்கில் ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். எத்தனை ஸ்பூன் சமயம்? 2 ஸ்பூன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் செகண்ட் ஸ்பூன். ஓகே, செகண்ட் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் என்ன சமயம்? தேர்ட் ஸ்டெப்பில் ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எத்தனை ட்ராப்ஸ் ஆட் பண்ண போகிறோம்? 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, 1 ட்ராப் அண்ட் 2 ட்ராப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? இப்போது இதை 32 டைம்ஸ் நம்ம ஸ்டீர் பண்ண போகிறோம். ஓகே, 32 டைம்ஸ் ஸ்டிர் பண்ணணுமா? சரி, ஓகே பண்ணுறோம். ஓகே சமயம், ஸ்டிர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணோம்? இதில் 40 ml குக்கிங் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, 40 ml குக்கிங் ஆயில் எங்கே இருக்குது? அது இருக்குது, 40 ml குக்கிங் ஆயில். ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணணுமா? எவ்வளோ ஸ்பூன் ஆட் பண்ணணும்? 1 ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணணும் சமயம். ஓகேம்மா. ஓகே, சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணோன்னா இப்போ பாரு மேஜிக். ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். மேஜிக் பார்த்தியா? ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ண உடனே உனக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வருதுமா. அதுதாம்மா லாவா பபிள்ஸ். இந்த லாவா பபிள்ஸ் எங்கே இருக்குது? ஃப்ளாஸ்கோட பாட்டமில் இருக்குது பார்த்தியா? இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் டைம் பார்த்துடலாமா? நம்ம பார்த்துடலாம். ஓகே சமயம், ஆயில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, வாட்டரை விட லைட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஆயில் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்க ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, சிட்ரிக் ஆசிட், வாட்டர், இந்த 3 ரியாக்டன்ஸுமே ரியாக்ட் ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடுன்ற கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கார்பன் டை ஆக்சைடுன்ற கேஸ் தான் என்ன ஆகும்னா ஆயிலை வந்து மேலே புஷ் பண்ணிவிடும். அம்மா, கார்பன் டை ஆக்சைடு தான் நான் எக்ஸைல் பண்ணுறோம். ஆமாடா. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன ஆகுதுன்னா மேலே பபிள்ஸாக ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம பேரண்ட்ஸ் கூட பண்ணணும். ஆமாம், பேரண்ட்ஸ் இருக்கும்போது தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா இருந்துச்சு இல்லையா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம க்ளீனிங் டைம் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே எடுத்து ஃப்ளாஸ்க்கு, பீக்கர், ட்ரே இது எல்லாமே சோப் அண்ட் எக்ஸஸ் வாட்டரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு இதை வைப் பண்ணி எடுத்துடணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பார்க்கலாமா?